எபிசோட் 279. அந்த அரங்கத்தில் இருக்கும் மக்களில் இருந்து மாஸ்டர்கள் வரை அனைவரும் ஆதன் இரண்டாவது போட்டியில் வென்றதுதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஆதனை பாராட்டிக் கொண்டிருப்பது அங்கிருந்து சிலருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர்களால் ஆதன் வெற்றியை மறுக்க முடியாமல் முகத்தை சுளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சண்டைக்கு பிறகு அங்கிருந்த அனைத்து மக்களின் பார்வையும் ஆதன் பக்கம் திரும்பியது. அவனது ஆற்றல் மிகவும் வலிமையாக இருப்பதும் அவன் வெறும் 3வது எக்ஸ்பர்ட் லெவலில் இருப்பதையும் பார்த்துதான் அங்கிருந்த பலரும் வியந்தார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள் டாப் 10 எக்ஸ்பர்ட் வீரர்களோடு கூட ஆதனால் சண்டை போட முடியும் போல் இருக்கிறது என்று பேசுவதற்கு ஆரம்பித்தார்கள். சைகனும்சத்து வீரன் உடம்பில் காயத்துடனும் கை உடைந்த வழியிலும் இருப்பதை பார்த்து தணிகைநாதன் தலையில் கை வைத்து உட்கார்ந்திருந்தார். ஆதன் அப்போது அங்கிருந்த மைதானத்தில் இருந்து நகர்ந்து சென்று அங்கு வெற்றியாளர்கள் நின்று கொண்டிருக்கும் இடத்தில் நின்றான். அப்போது வேங்கையன் ஆதனை பார்த்து, மச்சான், எங்க கிட்ட சொன்னதை விட மாசாவே மிரட்டிட்டடா. நான் கூட அவனை அடிச்சுட்டு வந்துருவேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ கொடுத்த ஸ்பீச்னால நம்மள டம்மின்னு நினைச்ச பாதி பேரு நம்ம கூட்டத்திலயும் வீரனுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கடா என்று கூறிவிட்டு ஆதனை கட்டி அணைத்துக் கொண்டான். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன். இப்போ இது உன்னோட டர்ன். நீ மொத்த கோபத்தையும் உன் எதிரி மேல காட்டிட்டு வா. இது உனக்கான நேரம் போ என வேங்கையனை ஊக்கப்படுத்தி அனுப்பினான். அதை கேட்ட வேங்கையன் சரியென்று தலையசைத்து விட்டு வேகமாக சென்று அந்த மைதானத்தின் மையப்பகுதியில் நின்றுவிட்டு அங்கு தோல்வியடைந்து நின்று கொண்டிருந்த வீரர்கள் அனைவரையும் பார்த்து அங்கிருந்த ஒரு 4வது எக்ஸ்பர்ட் லெவல் சைகன் வம்சத்து வீரனை அழைத்தான். அப்போது அங்கிருந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவர், ஆகா, முதல்ல ஆதன், இப்ப வேங்கையன், ஆனா 2 பேரும் சண்டை போட கூப்பிடுறது சைகன் வம்சத்தால. போக போக இந்த போட்டியே கலகட்ட போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதனும் வேங்கையனும் சைகன் வம்சத்து வீரர்கள் அடிச்சு பறக்க விட்டாதான் இவங்க கொடி மேல பறக்கும்னு முடிவெடுத்துட்டாங்க போல இருக்கே என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த பலரும் ஆமென்று தலை இசைத்தார்கள். இந்த வீரனாவது வேங்கையனை வெல்வானா என்று சைகன் வம்சத்து குடிலில் இருக்கும் வீரர்களும் தணிகைநாதனும் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வேங்கையனுக்கு இருக்கும் கோபத்தை பற்றி அங்கிருந்த ஆதன் மற்றும் பருளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதால் வேங்கையனை இந்த போட்டியில் சைகன் வம்சத்து வீரன் வெற்றி பெற்று விடுவான் என்று நம்பிக்கையோடு இருந்தார்கள். அது மட்டுமின்றி அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் சொன்னது போல் லோகேஷ் மற்றும் நன்னன் எப்படி மதுரை அகாடமி வீரனை தேர்ந்தெடுத்து அவனை அடித்து துன்புறுத்தினார்களோ அதே ஆயுதத்தை தான் ஆதனும் வேங்கையனும் எடுத்திருக்கிறார்கள். இதன் பிறகுதான் சண்டையை மிகவும் சிறப்பாக மாறப்போகிறது என்று அனைவரும் ஆர்வமாக காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த அந்த வீரன் வேங்கையனை பார்த்து, இவன் ஒருகையதான வச்சிருக்கான், இருந்தாலும் இவன் முதல் போட்டியும் கடந்து வந்துட்டான், அப்புறம் முதல் சண்டை போட்டியும் கடந்து வந்துட்டான். ஒருவேளை இவன் பலசாலியா தான் இருப்பானோ, பேசாம இவன் கிட்ட சரண்டர் ஆயிடலாமா என்று நினைத்துவிட்டு அங்கிருந்த அட்டூரியனையும் தணிகைநாதனையும் பார்த்தான். அந்த இருவரும் இந்த வீரனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தார்கள். நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சாலும் இவங்க 2 பேரும் நம்மளை பார்த்து முறைக்கிற முறையில ஆளையே தின்றுவாங்க போல இருக்கே. இதனால நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும். சரி, இவன் ஒரு கையை தானே வச்சிருக்கான், இந்த ஒரு கையை மட்டும் நம்ம தந்திரமா வெட்டிட்டா அதுக்கப்புறம் நம்ம இவனை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும் என்று நினைத்தான் அந்த சைகன் வம்சத்து வீரன். அப்போது வேங்கையன் கோபத்தின் எல்லையில் நின்று கொண்டிருந்தான். இருப்பினும் அவன் தனது வாளை கையில் எடுத்து வைக்காமல் தான் இருந்தான். அதை பார்த்துதான் அந்த வீரனுக்கு பயம் மேலும் அதிகமானது. வேங்கையன் என்ன செய்ய போகிறான் என்று தலையில் கை வைத்து வாளுடன் நின்று கொண்டிருந்தான் அந்த வீரன். அந்த வீரன் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்குமிங்கும் நடந்து கொண்டே இருந்தான். அதை பார்த்த வேங்கையன், டேய், என்ன புலி பிடிக்க வந்திருக்க, எதுக்கு இப்படி அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி நடந்துட்டே இருக்க என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட அந்த வீரன் ஏதும் பேசாமல் அப்படியே நின்று விட்டான். அப்போதும் அந்த வீரன் வேங்கையனை அட்டாக் செய்யவில்லை. அதை பார்த்த வேங்கையன், டேய், உனக்கு நான் 2 வாய்ப்பு கொடுக்குறேன். அந்த 2 வாய்ப்புல நான் என் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன், என்னோட உடல் பலத்தை மட்டும்தான் பயன்படுத்துவேன். அதுக்குள்ள முடிஞ்சா நீ என்னை கொன்னுக்கோ. ஆனா நீ அந்த 2வது அட்டாக்ல என்னை எதுவும் பண்ண முடியலனா 3வது அட்டாக் நீ பண்ணும்போது நான் என் அட்டாக்கை பயன்படுத்துவேன். அப்ப நீ எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்கும் என்று எச்சரித்தான். அதை கேட்ட அந்த வீரன், ஓஹோ, உனக்கு அவ்வளவு தைரியமா? அப்போ இன்னைக்கு நீ சாக போறதை யாராலும் தடுக்க முடியாதுடா. நீயா என்ன சண்டைக்கு கூப்பிட்டு உயிரை விட்டு எனக்கு கவலைப்பட போறடா என்று கூறினான். வா வா, யாரு உயிரை விட போறாங்க, யாரு வாழ்க்கையெல்லாம் அழுக போறாங்கன்னு பார்க்க தானே போற என்று சிறு புன்னகையுடன் கூறினான் வேங்கையன். அதை கேட்ட அந்த வீரனுக்கு மனது லேசாக உறுத்தியது. இருப்பினும் அவன் கோபத்தில் அதையெல்லாம் யோசிக்கவில்லை. அவன் முதல் அட்டாக்கான அவன் சக்தி ஆற்றலை எடுத்து வேங்கையனை நோக்கி அட்டாக் செய்தான். அந்த அட்டாக் கருப்பும் சிவப்பும் சேர்ந்து ஒரு நிறமாக சென்றது. அந்த அட்டாக் பட்டால் வேங்கையின் உடம்பில் விஷம் தாக்கி இறந்து விடுவான். அங்கிருந்த அனைவரும் அந்த அட்டாக்கை மிகவும் மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள்.
ஏனென்றால் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் வீரனிடம் யாரும் இப்படி ஒரு சவாலை விடுவான் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. ஏன் லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியன் 3 மாவீரர்களும் கூட எதிரிக்கு எதிர்போல் வாய்ப்பு கொடுப்பதில்லை. அதனால் வேங்கையன் அந்த அட்டாக்கிலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறான் என்று பார்க்கத்தான் அங்கிருந்த மக்கள் முதல் மாஸ்டர்கள் வரை காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது பருள் ஆதனை பார்த்து, ஆதன், வேங்கை அவசரப்பட்டு 2 சான்ஸ் கொடுத்துட்டானா? அவன் 1 சான்ஸ் மட்டும் கொடுத்திருக்கலான்னு எனக்கு தோணுதுடா. இத பத்தி நீ என்ன நினைக்கிற என்று பதட்டத்துடன் கேட்டாள். ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, இல்ல பொருள், அவன் முடிவு சரிதான். வேங்கையனை பத்தி உனக்கும் இங்க இருக்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்லட்டா? அது என்னன்னா, வேங்கையன் அட்டாக்கிங் சக்தியிலையும் வால் வீச்சிலும் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வேங்கையன் இந்த 2 விட டிஃபெண்டிங் திறமையில கை தேர்ந்தவன். இந்த விஷயம் எனக்கும் சோமனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வேங்கையன் 3 அட்டாக் சவால் விட்டுருந்தா கூட அவன் அதுல இருந்து சமாளிச்சு வந்திருப்பான். அவனுக்கு இருக்க கோபத்துக்கு 2ன்னு சொல்லிட்டான், அவ்வளவுதான் என்று கூறினான். அதை கேட்டவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தாள். அப்போது அந்த சக்தி வேகமாக வேங்கையனை நோக்கி சென்றது. அவன் கடைசி நிமிடத்தில் அவனது வாளை எடுத்து வேகமாக சுழற்றி அந்த சக்தியை திசை திருப்பி அந்த சைகன் வம்சத்து குடிலுக்கு முன்பு விழுகுமாறு திருப்பி விட்டுவிட்டு அவனது வாளை மீண்டும் உரையில் போட்டு வைத்தான். அங்கிருந்த எக்ஸ்பர்ட் வீரனுக்கு வேங்கையனின் வேகத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதனால் அவன் என்ன பார்த்தான் என்றால், அவனை நோக்கி சக்தி சென்றது. அடுத்த நிமிடம் அது சைகன் வம்சத்து குடிலை நோக்கி சென்றது. ஆனால் அங்கிருந்த மாஸ்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேங்கையன் தனது வாளில் டிஃபெண்டிங் திறமையை கொண்டு வந்து திருப்பி விட்டிருக்கிறான் என்று. அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் அலறிக்கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடினார்கள். வேங்கையன் அந்த வீரனை பார்த்து, 1 அட்டாக் முடிஞ்சது, இன்னும் 1 அட்டாக் தான், அது மனசுல வச்சுட்டு அட்டாக் பண்ணு என்று கூறினான். அதை பார்த்த அந்த வீரன் மீண்டும் ஒரு குத்து சக்தியை எடுத்து வேங்கையனை நோக்கி தாக்கினான். இந்த முறை அந்த சக்தியை பார்த்த வேங்கையன் கண்களை மூடி நின்றான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் வேங்கையன் எதற்காக கண்களை மூடியிருக்கிறான் என்று குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த குத்து சக்தி வேங்கையனுக்கு அருகில் வரும்போது அவனது உடம்பு முழுக்க சிவப்பு நிறமாக பிரகாசிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த மக்கள் வேங்கையனை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மாஸ்டர்கள் அனைவரும் அவரவர் இடத்தில் இருந்து எழுந்து நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த குத்து சக்தி வந்து வேங்கையனின் மீது பட்டதும் அந்த குத்து சக்தி சுவரில் அடித்த கண்ணாடி பந்து போல உடைந்து சிதறியது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் முதல் மாஸ்டர்கள் வரை அனைவரும் திகைத்து போனார்கள். அப்போது மதுரை அகாடமி தலைமை பொறுப்பாளர் யுவராஜ் மாஸ்டரை பார்த்து, இது என்ன டிஃபெண்டிங் திறமை மாஸ்டர்? இது மாதிரி ஒரு டிஃபெண்டிங் திறமையை நான் இதுவரையும் பார்த்ததே இல்ல மாஸ்டர் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். அப்போது ஏகன் மாஸ்டர் முன் வந்து, இது முதல் லெவல் மாஸ்டர்களோட டிஃபெண்டிங் திறமை, இதுதான் அந்த வேங்கைய முதல் லெவல்ல கத்துக்கிட்டு வந்திருக்கான் என்று ஆச்சரியம் குறையாமல் கூறினார். அதை கேட்ட அந்த மேடையில் இருந்த மாஸ்டர்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த புத்தகத்தை வேங்கையன் எப்போது படித்தான் என்றால், அன்று சோமனும் வேங்கையனும் அந்த மதுரை அகாடமி நூலகத்திற்கு செல்லும் போது சோமன் அந்த வில்லம்பு சக்தி புத்தகத்தில் இருக்கும் 2ஆம் பாகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது வேங்கையனும் ஜெயராமனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஜெயராமன் அட்டாக்கிங் திறமையை பயில்வதை விட டிஃபெண்டிங் திறமையை பயில்வதுதான் சிறப்பு வாய்ந்தது என்று எடுத்துரைத்தார். அதை கேட்ட வேங்கையன், ஐயா, நான் அப்படி நினைச்சுதான் இப்போ 9வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் அட்டாக்கிங்ல இருந்து தப்பிக்கக்கூடிய பாதுகாப்பு டிஃபெண்டிங் ஆற்றலை கத்துக்கிட்டு இருக்கேன் என்று கூறினான். வேங்கையனின் பேச்சை கேட்ட ஜெயராமன் அதிர்ச்சி அடைந்தார். அவர் அன்று இரவு பெரிய மைதானத்திற்கு வேங்கையனை தனிமையில் வர சொன்னார். வேங்கையனும் அந்த இடத்திற்கு சென்றான். அங்கு ஜெயராமன் தனது சக்தியின் வலிமையை 9வது எக்ஸ்பர்ட் லெவலுக்கு குறைத்துக் கொண்டு வேங்கையனை சரமாரியாக தாக்கினார். அந்த தாக்குதலில் இருந்து வேங்கையன் தப்பித்ததோடு அது அவன் மேல் பட்டாலும் சூரியன் மேல் பட்ட பனிக்கட்டி போல் காணாமல் போனது. அதை பார்த்த ஜெயராமன் மிகவும் ஆச்சரியமடைந்தார். இந்த விஷயம் வேற யாருக்கா தெரியுமா என்று கேட்டார் ஜெயராமன். இது ஆதனுக்கும் சோமனுக்கும் தெரியுங்கயா. அவங்க 2 பேரும் வேற யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். ஆனா இது முக்கியமான நேரத்தை தவிர எப்பவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆதனை என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்கயா. அதனால நான் என் அட்டாக்கிங் திறமையை மட்டும்தான் வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் என்று கூறினான் வேங்கையன். அதை கேட்ட ஜெயராமன், ஆதன் சொன்னது சரிதான். இது உன் தன்மானத்துக்கு பிரச்சனை வரும்போதும் உன் உயிருக்கு பிரச்சனை வரும்போதும் நீ தயங்காம பயன்படுத்து. ஆனா மத்த நேரம்லாம் இந்த சக்தி உன்கிட்ட இருக்க மாதிரி காட்டிக்காத. சரி, நீ ரூமுக்கு போ, நாளைக்கு வந்து என்ன பாரு. உனக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறேன், நீ அதை முதல் லெவல்ல படிச்சுட்டு சொல்லு. அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ராத்திரியில சோதனையை வச்சுக்கலாம், சரியா என்று கூறினார். அதை கேட்ட வேங்கையனும் சரி என்று தலையசைத்து விட்டு அவனது அட்டாக்கிங் பயிற்சியை செய்து கொண்டிருந்தான். மறுநாள் சென்று ஜெயராமன் ஐயாவை பார்த்து, ஐயா நேற்று வர சொல்லியிருந்தீங்க என்று கேட்டான் வேங்கையன். அப்போதுதான் இந்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் டிஃபெண்டிங் புத்தகத்தின் முதல் பாகத்தை எடுத்துக் கொடுத்தார் ஜெயராமன். அதை பார்த்த வேங்கையன் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அதை பயிற்சி எடுத்தான். அந்த சக்தி அவனது உடம்பில் சார்ந்து கொள்வதற்குள் அவன் வாழ்நாளில் காணாத வழியை பார்த்து விட்டான்.
இருப்பினும் அந்த வழியெல்லாம் பொறுத்து கொண்டு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். இந்த விஷயம் சோமனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சோமன் பகல் நேரத்தில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்ததால் அவன் இரவில் சென்று வேங்கையனை தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் வேங்கையன் முழுவதுமாக ஒரு லெவல் முடித்த பிறகு அவனுக்கு சோதனை வைக்க ஜெயராமன் ஐயா இரவில் அந்த பெரிய மைதானத்திற்கு வந்தார். அப்போது மட்டும் சோமன் தூரமாக நின்று வேங்கையனின் டிஃபெண்டிங் ஆற்றல் முன்னேறி இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு நின்று கொண்டிருந்தான். ஜெயராமன் முதல் அட்டாக்கை தாக்கினார். அந்த அட்டாக் வந்து வேங்கையின் மீது பட்டதும் அவன் பல அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அதை பார்த்த சோமன் வேக வேகமாக ஓடி சென்று அவனை தூக்குவதற்கு சென்றான். அப்போது ஜெயராமன் சோமனை பார்த்து, அங்கே நில்லு சோமன், நீ அவனை தூக்கி விட வேண்டாம், அவனை எந்திரிப்பான், அதனால நீ பேசாம இரு. அவன் இந்த புத்தகத்தை முதல் லெவல் பயன்படுத்தி பார்த்திருக்கான், அது நிலையா இல்லைனா இப்படிதான் தூக்கி வீசும், ஆனா காயப்படுத்தாது. ஏன்னா அவன் முதல்லயே 9வது லெவல் சக்தி தாங்குற அளவுக்கு டிஃபெண்டிங் ஆற்றல் கத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்று கூறினார். அதை கேட்ட சோமன் வேங்கையனை விட்டு தள்ளி நின்றான். வேங்கையின் ஏதோ சின்ன கல்லுப்பட்ட காயம் போல எழுந்து நின்றான். அதன் பிறகு ஜெயராமன் பல அட்டாக் செய்தார். அதிலும் அடி வாங்கிக் கொண்டே இருந்தான் வேங்கையன். அதன் பிறகு மெல்ல மெல்ல அந்த அடியிலிருந்து தப்பிக்க ஆரம்பித்தான். இதே போல 3 நாள் தப்பித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு எதிர்த்து தடுக்க ஒரு 3 நாட்கள் எடுத்தான். அதன் பிறகு 7வது நாள் கண்களை மூடி மனதை நிலைப்படுத்தி அமர்ந்தான். அப்போது அந்த சக்தி பட்டதும் அந்த சக்தி வெடித்து சிதறியது. அவன் அங்கேயே கண்களை மூடி நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் தான் ஜெயராமன் வேங்கையனை பாராட்டிவிட்டு, இதை உயிருக்கும் தன்மானத்திற்கும் பிரச்சனை வரும்போது மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், மற்ற சின்ன சின்ன சண்டைகளில் பயன்படுத்தக்கூடாது என்று அவரும் சத்தியம் வாங்கிக் கொண்டார். அதன் பிறகு ஆதன் வந்ததும் இந்த விஷயத்தை பற்றி வேங்கையனும் சோமனும் ஆதனிடம் எடுத்துரைத்தார்கள். அதனால்தான் ஆதன் இப்போது பருளுக்கு தைரியத்தை கொடுத்தான். ஆனால் அந்த சக்தியை பற்றி மக்களுக்கும் எக்ஸ்பர்ட்களுக்கும் தெரிய வேண்டாம் என்பதால் அவன் அமைதியாக நின்று கொண்டான். இப்போதுதான் வேங்கையன் தனது கண்களை திறந்து அந்த வீரனை பார்த்தான். அங்கிருந்த மக்களும் எக்ஸ்பர்ட்களும் அந்த வீரனும் வேங்கையனை திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் மேடையில் இருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் வேங்கையனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த வேங்கையன் சிறு புன்னகை செய்துவிட்டு, நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பு முடிஞ்சது, இப்போ என் ஆயுதம் உனக்கு பதில் சொல்லும் என்று கூறிவிட்டு தனது வாளின் உரையில் கை வைத்து நின்றான் வேங்கையன். அந்த வீரன் தனது வாளை எடுத்து நின்றான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த வீரன் தோல்வியடையப் போவது உறுதி என்று தெரிந்து கொண்டார்கள். ஆனால் அது எப்படி நிகழப்போகிறது என்பதில்தான் அவர்கள் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வீரனை வேங்கையன் என்ன செய்ய போகிறான்? வேங்கையனின் வாளுக்கு வேலை வருமா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 280. வேங்கையன் அந்த வீரனுக்கு கொடுத்த 2 வாய்ப்புகளும் முடிவுக்கு வந்தது. அந்த வீரனின் அட்டாக்கில் வேங்கையனுக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை. இதை பார்க்கும்போது அங்கிருந்த மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள், இந்த வீரன் வேங்கையனிடம் தோல்வியைத்தான் தழுவப் போகிறான் என்று. இருப்பினும் வேங்கையன் எப்படி அந்த வீரனை வீழ்த்தப் போகிறான் என்றுதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது வேங்கையன் அந்த வீரனை பார்த்து, சரிவா, 2 பேரும் சண்டை போட்டு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம் என்று கூறினார். அதை கேட்டதும் அந்த வீரன் தனது வாளில் சக்தி ஆற்றலை கொண்டு வந்து அதை எடுத்துக்கொண்டு தனது இடத்திலிருந்து தரையை ஒரு அழுத்து அழுத்தி மேலே பறந்து வந்து வேங்கையனை வெட்ட வந்தான். அப்போது அதை பார்த்த வேங்கையன் அவனது சக்தி எதுவும் எடுக்கவில்லை. அவன் அந்த வீரன் பக்கத்தில் பறந்து வந்தும் அப்படியே அவன் கழுத்தை பிடித்து காற்றிலேயே நிறுத்திவிட்டான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சியுடன் வேங்கையனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் சற்றும் யோசிக்காமல் அவனை தூக்கி காற்றில் வீசிவிட்டு அவனும் மேலே பறந்து அந்த வீரனை நெஞ்சில் ஒரு குத்து வைத்தான். அந்த வீரன் பறந்து சென்று வாயில் இரத்தத்தோடு அங்கிருந்த பெரிய மேடையில் அடித்து விழுந்தான். அதை பார்த்து அங்கிருந்த மாஸ்டர்கள் அனைவரும் அடுத்து வேங்கையன் என்ன செய்ய போகிறான் என்று தலையை தூக்கி பார்த்தார்கள். அப்போது வேங்கையன் காற்றில் பறந்து கொண்டே கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த வீரனுக்கு முன்னால் வந்து நின்றான். அப்போது அவன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்துவிட்டு மேடையில் இருந்த அனைத்து மாஸ்டர்களையும் வணங்கினான். ஆனால் தணிகைநாதனை மட்டும் பார்த்து முறைத்து விட்டு அந்த வீரனை பார்த்து, நான் தான் உனக்கு 2 வாய்ப்பு கொடுத்தேன், உனக்கு அதை பயன்படுத்திக்க தெரியல. இப்போ நான் சொன்ன மாதிரி நீ வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது என்று கூறினான். அப்போது அந்த வீரன் பதட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல், என்ன 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 கொல்லாத வேங்கையா, நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன், என்ன கொன்றாதரா என்று கூறினான். அதை கேட்ட வேங்கையன் திரும்பி அங்கு நின்று கொண்டிருந்த நன்னனையும் லோகேஷையும் பார்த்துவிட்டு, ஏண்டா எங்க அகாடமியில சேர்ந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு புது அகாடமி வந்ததும் அதை தூக்கி பிடிச்சி நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? அப்புறம் சிலர் நினைக்கிறாங்க அவங்க வம்சம் தான் பெருசு, இவங்க வம்சம் சின்னதுன்னு ஏற்றத்தாழ்வா பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க என்று கூறிவிட்டு அந்த வீரனின் ஒரு கையை வெட்டி எறிந்தான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரின் இதயம் வேக வேகமாக துடித்தது. அந்த வீரன் வழியில் துடித்துக் கொண்டிருந்தான்.
அப்போது வேங்கையன், இப்படிதான் கை வெட்டி வீசப்படும், அப்புறம் நீங்க துள்ளுனா என்று கூறிவிட்டு அந்த வீரனின் மற்றொரு கையை வெட்டி துண்டாக எடுத்தான். அந்த வீரன் 2 கையும் இல்லாமல் வழியில் துடித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியன் மூவரும் அதிர்ச்சியுடன் வேங்கையனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிலும் வேங்கையனின் வார்த்தைகள் பெரிதும் தாக்கத்தை உண்டு பண்ணியது நன்னனுக்குத்தான். அது அவனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல உணர்ந்தான். அப்போது அந்த வேங்கையனுடன் சண்டை போட்ட வீரன் 2 கைகளையும் இழந்திருந்ததால் அவனால் அடுத்த ரவுண்டில் சண்டை போட முடியாது என்று தெரிந்து கொண்டு அங்கிருந்த மதுரா அகாடமி தலைமை பொறுப்பாளர் அந்த வீரனை அங்கிருந்து அழைத்துச் செல்ல உத்தரவிட்டுவிட்டு இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரன் வேங்கையன் என்று அறிவித்தார். அப்போது வேங்கையன் அந்த மதுரா அகாடமி தலைமை பொறுப்பாளரை பார்த்து, ஐயா, உங்களை குறுக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும் உங்களால செய்ய முடியுமா என்று கேட்டான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் வேங்கையனை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது மதுரா அகாடமி தலைமை பொறுப்பாளர், சொல்லுவேங்கய்யா, நான் என்ன பண்ணணும் என்று கேட்டார். வேங்கையன் அவரது காதில் ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னதும் அவருக்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போது மதுரா அகாடமி தலைமை பொறுப்பாளர் மைக்கேல், இந்த போட்டியில ஜெயிச்சது மதுரா அகாடமியோட மாவீரன் வேங்கையன் என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கு குடிலில் அமர்ந்திருந்த மதுரா அகாடமி வீரர்கள் அனைவரும் அவரவர் இடத்திலிருந்து எழுந்து உற்சாகமாக கத்தினார்கள். அதை பார்த்த ஆதனுக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அங்கிருந்த மக்கள் கூட்டம் வேங்கையின் பெயரை சொல்லி சத்தமிட்டு கத்திக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த தணிகைநாதனுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது. அவர் அங்கிருந்து எழுந்து மதுரா அகாடமி தலைமை பொறுப்பாளரை பார்த்து, அது என்ன மத்தவங்களுக்கெல்லாம் பேரை மட்டும்தான் சொல்லி சொன்னீங்க, இப்போ வேங்கையனுக்கு மட்டும் அவன் அகாடமி பேரையும் சொல்றீங்க என்று கேட்டார். அப்போது யுவராஜ் மாஸ்டர் அவரது இடத்திலிருந்து எழுந்து, அந்த வேங்கையன் அவன் அகாடமி பேரையும் சேர்த்து சொல்ல சொன்னதனால்தான் அவர் அப்படி சொன்னாரு. மத்தவங்க யாரும் இப்படி சொல்லல, அதனால அவரும் சொல்லல. அவ்வளவுதான் மாஸ்டர், இதுக்கு போய் நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்க என்று பொறுமையாக கேட்டார். அதை கேட்டு தணிகைநாதன் ஏதும் பேசாமல் சென்று அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றார். அந்த அறைக்குள் சென்று அங்குமிங்கும் கோபத்தில் நடந்தார். அதன் பிறகு அங்கு ஒரு இடத்தில் அமர்ந்து அட்டூரியனிடமும் ஜனனியிடமும் டிவைன் சென்ஸ் மூலமாக பேசிவிட்டு அதன் பிறகு அவரை அமைதிப்படுத்திக் கொண்டு மீண்டும் வந்து அவரது இருக்கையில் அமைதியாக அமர்ந்தார். அப்போது அட்டூரியனும் ஜனனியும் அந்த களத்தில் இருந்த தணிகைநாதனை பார்த்து சரி என்று தலையசைத்தார்கள். அதை பார்த்த பிறகுதான் தணிகைநாதன் முழுவதுமாக அமைதியடைந்தார். வேங்கையனின் பெயரை அந்த மக்கள் உற்சாகமாக கத்திக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டே பெருமிதத்துடன் சென்று ஆதனுக்கும் பருளுக்கும் அருகில் நின்றான். அதை அங்கிருந்த மக்கள் அனைவரும் பார்த்துவிட்டு இந்த மூவரும் தான் மதுரா அகாடமி பெயரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த அட்டூரியன் ஆதனையும் வேங்கையனையும் பார்த்து, நீங்க 2 பேரும் சண்டை போடுறது கொடூரமா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாதா? இந்த சண்டையில இப்படி கொடூரமா நடந்துக்கணுமா என்ன என்று கோபமாக கேட்டான். ஆதன் அட்டூரியனை பார்த்து, ஓஹோ, இதுக்கு முன்னாடி லோகேஷ் நன்னன் வந்து சண்டை போட்டப்ப எங்க வீரர்கள் அடிச்சாங்களே, அது நியாயமா என்ன? ஒருத்தன் எங்களை எதிர்த்து நிக்கிறப்போ நாங்க அடிச்சதுக்கே நீ இந்த கூவு கூவுறியே, எங்க ஆளுங்க சரண்டர் ஆனதுக்கு அப்புறமும் அந்த 2 பேரும் ஈவிரக்கம் பார்க்காம அடிச்சாங்களே, அது நியாயமா என்ன என்று பதிலடி கொடுக்கும் வகையில் கேட்டான். அதை கேட்டு அட்டூரியனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தடுமாறினான். அதன் பிறகு அட்டூரியன் ஆதனை பார்த்து, அவனுங்க ஒண்ணு சைகன் வம்சத்து ஆளுங்க இல்லையே, அவங்க 2 பேரும் வேற வம்சத்து ஆளுங்க தானே, அப்ப அவங்க வம்சத்து ஆளுங்களை அடிக்க வேண்டியதானே என்று கூறினான். அதேதான் நானும் கேக்குறேன், அவன் வேற வம்சத்து ஆளு தானே, அப்புறம் எதுக்கு அந்த மாய உலகத்துக்குள்ள உன்னை காப்பாத்த வந்து நின்னா? அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிருக்க வேண்டியது தானே. டேய், சும்மா நல்லவன் மாதிரி நடிக்காதீங்கடா. நீங்க 3 பேரும் கூட்டணி இங்க இருக்க மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்க 3 பேர் பத்தியும் தெரியும், சரியா என்று கூறினான் ஆதன். ஓஹோ, உனக்கு அவ்வளவு திமிராயிருச்சா? அப்ப நீங்கெல்லாம் என் கூட சண்டை போட வந்திருக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோங்க. ஒருவேளை வந்துட்டீங்கன்னா நான் அடிக்கிற அடி மரண அடியாதான் இருக்கும் என்று கூறினான் அட்டூரியன். அதை கேட்ட அங்கிருந்த மக்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனென்றால் ஆதன் சாதாரணமாக அடித்தாலே ஒரு 5 அல்லது 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை ஒரே அட்டாக்கில் வீழ்த்தக்கூடிய சக்தி வாய்ந்தவனாகும். அப்படி இருக்கும்போது அவன் ஆதனை பார்த்து தனது தாக்குதல் கொடூரமாக இருக்கும் என்று மிரட்டுகிறான் என்றால் அவனது முழு சக்தியை காட்டவிருக்கிறான் என்று அங்கிருந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த மக்களுக்கு இருக்கும் பயத்தில் கடுகளவு பயம் கூட ஆதனுக்கு இல்லை என்பதுதான் அங்கிருந்த மக்களின் ஆச்சரியமே. அப்போது மக்களுக்கு மற்றொரு ஆச்சரியமும் காத்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால் ஆதன் அட்டூரியனை பார்த்து, என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு தான் அட்டூரியன் களத்துக்கு வந்திருக்கேன். சிலர் மாதிரி வந்து என்னை இப்படி அடிக்கிறது அப்படி அடிக்கிறது இதெல்லாம் நியாயமானு கேட்க வரல என்று கூறினான். அதை கேட்ட அட்டூரியனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல உணர்ந்தான். ஆதனின் பேச்சை கேட்ட வேங்கையனும் ஆம் என்று தலையசைத்தான். ஆனால் அங்கிருந்த மக்கள் ஆதனை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் பேட்டில் நடந்து கொண்டுதான் இருந்தது, அது நிற்கவே இல்லை. வேங்கையன் வந்து அந்த இடத்தில் நின்றதிலிருந்து அடுத்தடுத்த போட்டி நடந்தேறி கொண்டும் அதில் வெற்றி பெறுபவன் ஒரு பக்கமும் தோல்வியடைந்தவன் மறுபக்கமும் என்று நின்று கொண்டுதான் இருந்தார்கள்.
அங்கு நடக்கும் போட்டியில் சற்று சூடுபிடிக்க ஆரம்பித்தது. அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அவர்களது முழு சக்தியையும் பயன்படுத்தி மிகவும் கொடூரமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த போட்டி அங்கு பார்க்கும் மக்களுக்கும் மாஸ்டர்களுக்கும் மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது. அந்த போட்டிகள் மிகவும் கடினமாக ஆரம்பித்தன. ஒவ்வொரு சண்டையும் நீண்ட நேரம் நடக்க ஆரம்பித்தது. அந்த எக்ஸ்பர்ட் கூட்டத்தில் பலரும் 2 போட்டி தோல்வியடைந்து தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். இப்போதே அவர்கள் போட்டியிலிருந்து பாதி வெளியேற்றப்பட்டாலும் அவர்களுக்கு மற்றொரு ரவுண்டும் இருந்தது. அதில் வெற்றி பெற்றாவது தங்களது நிலையை மக்களுக்கு முன்பு நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த 48 வீரர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாம் மிகுந்த சக்தி வாய்ந்த வீரர்களாகத்தான் இருந்தார்கள். அங்கு நடக்கும் சண்டையை பார்க்கும்போது இவன் டாப் 10க்கு வந்துவிட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவன் தோல்வியடைந்து விடுவான். அதேபோல மற்றொருவன் வெல்வது கடினம்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது அந்த வீரன் வென்று விடுவான். இப்படி மாறி மாறி நடந்து கொண்டிருந்தது. அதிலும் ஒவ்வொரு சண்டையின் முடிவிலும் அந்த சண்டையை பற்றி மக்கள் பேசுவதை விட ஆதன் மற்றும் வேங்கையின் போட்ட சண்டையை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மக்கள் ஆதனும் வேங்கையினும் டாப் 15 இடங்களுக்குள் நிச்சயமாக வந்து விடுவார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களது ஆற்றல் சக்தியில் பார்க்கும்போது அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த வீரர்கள் என்று அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தார்கள். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர்கள் அனைவரும் யுவராஜ் மாஸ்டருக்கு அருகில் வந்து சுற்றியும் நின்றார்கள். அப்போது யுவராஜ் மாஸ்டர், ஏம்பா என்னாச்சு, எதுக்கு எல்லாரும் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க என்று கேட்டார். அப்போது அங்கிருந்த பாலன் மாஸ்டர், இல்ல மாஸ்டர், இந்த டாப் 10 இடத்துல யார் யார் வருவாங்கன்னு நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம் மாஸ்டர் என்று கூறினார். அப்படியா? தாராளமா பேசலாம், வாங்க எல்லாரும் முதல்ல உட்காருங்க, அதுக்கப்புறம் ஒருத்தரா பேசிக்கலாம் என்று கூறினார் யுவராஜ் மாஸ்டர். அப்போது அந்த மாஸ்டர்கள் அனைவரும் அவரவர் இடத்தில் அமர்ந்தார்கள். சொல்லுங்க, யார் முதல்ல பேசுறீங்க, பேசுங்க என்று கூறினார் யுவராஜ் மாஸ்டர். அப்போது ஏகன் மாஸ்டர் யுவராஜ் மாஸ்டரை பார்த்து, நீங்க சொல்லுங்க மாஸ்டர், இந்த போட்டியில டாப் 10 இடத்துக்கு வரப்போறவங்க யாரா இருக்கும் என்று கேட்டார். என்னை விட நம்ம பாலன் மாஸ்டர் இதுக்கு பதில் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பாலன், நீங்க இந்த போட்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார் யுவராஜ் மாஸ்டர். அதை கேட்ட பாலன், உண்மையை சொல்லணும்னா மற்ற வருஷத்தை விட இந்த வருஷம் போட்டி ரொம்ப கடுமையா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம எல்லா வம்சத்து வீரர்களும் தான். அவங்க இந்த ஒரு வருஷத்துல நிறைய முன்னேறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த முடிவை இப்போ சொல்றது ரொம்ப குழப்பமா தான் இருக்கு என்று கூறினார். பாலன் இப்படி பொதுவாக பேசிக் கொண்டிருந்தாலும் அவருக்கு அங்கிருந்த வீரர்களில் ஆதனைத்தான் மிகவும் பிடித்திருந்தது. அப்போது அங்கிருந்த மதுரா அகாடமி தலைமை பொறுப்பாளர், ஆமா மாஸ்டர், அததான் நானும் நினைச்சேன். இருந்தாலும் யார் முதலிடத்துக்கு வருவாங்கன்னாவது யாராவது சொல்லுங்க, அப்புறம் அப்படியே நம்மளே அடுத்தடுத்த இடத்தை போட்டு பார்க்கலாம். ஏன்னா இது சும்மா நம்ம கணிப்பு தானே, இது சரியா இருக்கான்னு சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் மாஸ்டர் என்று கூறிவிட்டு அங்கிருந்த அனைத்து மாஸ்டர்களையும் பார்த்தார். அதை கேட்டதும் யாராவது பேசுவார்களா என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பாலன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, சரி, நான் ஒரு கணிப்பு வச்சிருக்கேன், அதை பத்தி சொல்றேன், நீங்க அதை முழுசா கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க என்று கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து மாஸ்டர்களும் சரியென்று தலையசைத்தார்கள். அப்போது பாலன் அங்கு நடக்கும் சண்டை போட்டியை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி அனைத்து மாஸ்டர்களையும் பார்த்து, என்னோட கணிப்புப்படி லோகேஷ் தான் இந்த எல்லா வம்சத்திலையும் அதிக வருஷம் முதலிடத்துல இருந்திருக்கான். அவனோட சக்தி ஆற்றலும் ரொம்ப வலிமையானதா இருக்கு. அவனை பார்த்து பல பேருக்கு கோபமும் பொறாமையும் வந்தாலும் அவனை அடிச்சுக்க ஒரு வீரன் இன்னும் நான் பார்க்கல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் லோகேஷ் தான் இந்த வருஷம் முதலிடத்துக்கு வருவான் என்று கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த மாஸ்டர்கள் ஆம்னென்று தலையசைத்தார்கள். ஏனென்றால் அங்கிருந்த அனைவரும் இது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஆனால் அதன் பிறகு இருக்கும் 9 இடங்களில் இருக்கும் மாற்றத்தை பற்றித்தான் அங்கிருக்கும் மாஸ்டர்கள் தெரிந்து கொள்ள பெரிதும் விரும்பினார்கள். ஏனென்றால் யுவராஜ் மாஸ்டர் போல் பாலன் மாஸ்டர் கணிப்பும் சரியாக இருக்கும் என்பதால் தான் அங்கிருந்த அனைத்து மாஸ்டர்களும் பாலன் மாஸ்டரை அனைவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள் அங்கு அனைத்து மாஸ்டர்களும் கூடி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் கண்டுகொள்ளாமல் சண்டையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அங்கு நடக்கும் சண்டை மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் கூட சண்டையை தான் மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். பாலன் முடிவு என்னவாக இருக்கும்? ஏகன் மாஸ்டருக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியான விஷயம் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன